இப்ப நம்ம அலகு 7 7.6.1 சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எளிய நுண்ணோக்கி அதை பத்தி பார்ப்போம். முதல்ல மனித விழி ஹியூமன் ஐ வந்து எப்படி ஒரு பொருளை சின்னதாவோ அல்லது பெரியதாவோ பெர்சீவ் பண்ணுது, அதை வந்து பார்க்குது, இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2 பொசிஷனில் ஆப்ஜெக்ட்ஸை வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொசிஷன் 1 இதுலேருந்து ரேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன ரே எடுத்துக்கிறேன்னா இந்த ரே ஹியூமன் லென்ஸ், மனித விழி, ஹியூமன் விழியில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோக்கல் லெங்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த அகாமடேஷன் அப்படின்றது உண்டு. இந்த ரே எது வழியாக போகுது பாருங்க. கரெக்டாக சென்டர் வழியாக அந்த போல் வழியாக போய் இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது இந்த இடத்துல. இன்னொரு ரே வந்து நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா parallel டு பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சுக்கு இணையா. இது என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபோக்கஸ் வழியா போகும். ஆனால் ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா எந்த பாயிண்ட்ல ரே வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆச்சோ, ஃபோக்கஸ் ஆச்சோ, அதே இடத்துல தான், அதே பாயிண்ட்ல தான் இதுவும் வந்து உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும். அப்போ இமேஜோட சைஸ் பாருங்க. இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த சைஸ்ல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், சின்னதா தெரியும். பொருள் வந்து தூரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சின்னதா தெரியறதுக்கு காரணம் இதுதான். இதே நீங்க வந்து ஆப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி, நல்லா தள்ளி பக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க, இந்த இடத்துல இருக்கு, அதே ஆப்ஜெக்ட் தான், அதே சைஸ் தான். ஆனா இப்ப ரேஸ் பாருங்க, அதே 2 ரேஸ் தான் நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு இந்த போல் வழியா போறது, அது நேரம் ஸ்ட்ரைட்டா தான் போகும், எந்த ரிஃப்ராக்ஷனும் ஒளி விலகலும் ஏற்படாது. இன்னொரு ரே வந்து இப்போ இது parallel டு பிரின்சிபல் ஆக்சிஸ். இதுவும் வந்து உங்களுக்கு அதே பாயிண்ட்ல தான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற இமேஜ் பாருங்க, உங்களுக்கு பெருசா ஃபார்ம் ஆகுது. இவ்வளவு பெருசா உங்களுக்கு தெரியுது. ஒரு பொருள் வந்து பக்கத்துல வர்றதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பெருசா தெரியுது. இந்த கான்செப்டை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பக்கத்துல நீங்க வந்து ஆப்ஜெக்டை கொண்டு வரலாம் அல்லது பொருளை கொண்டு வரலாம், நம்ம கண்ணால அதை கிளியரா பார்க்க முடியும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து அண்மை புள்ளி, அதாவது நியர் பாயிண்ட்னு பேரு. நியர் பாயிண்ட் அப்படின்னா அண்மை புள்ளி. இந்த நியர் பாயிண்ட் வந்து நார்மல் ஐக்கு, நல்ல ஹெல்தி ஐக்கு வந்து 25 சென்டிமீட்டர். ஸோ 25 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டை நீங்க கண்ணுக்கு பக்கத்துல கொண்டு வரலாம். கண்ணுல இருந்து 25 சென்டிமீட்டர் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு கொண்டு வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு சஃபிஷியண்டா பெருசா தெரியும், இமேஜ் கிளியரா ஃபார்ம் ஆகும். அதுக்கும் உள்ள நீங்க 25 சென்டிமீட்டருக்கு உள்ள 20யோ 10ஓ சென்டிமீட்டருக்கு நீங்க கண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா இமேஜ் வந்து ஷார்ப்பா இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆன மாதிரி 2 ரேஸும் வந்து மீட் ஆகாது, பின்னாடி எங்கேயோ போய் தான் மீட் ஆகும். இங்கேருந்து வர ரே இப்படி போகும், இங்கேருந்து வர ரே வந்து இங்க வந்து மீட் ஆகும். அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டினால சரியான இமேஜ் ஃபார்ம் ஆகுது, கிளாரிட்டி இருக்காது, சரியா தெரியாது, மங்கலா தெரியும். அப்போ 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் உங்களால அதை கிளியரா பார்க்க முடியும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் யூஸ்வலா வந்து சின்னதா தெரியுது, பெருசா தெரியுது நம்ம கண்ணுக்குன்னு சொல்லும்போது அதை கரெக்டா நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு, டிஃபைன் பண்றதுக்கு, வரையறை செய்வதற்கு பொதுவா வந்து என்ன ஆங்கிள் அந்த கண்ணில் வந்து அந்த ரேஸ் ஃபால் ஆகுது, பிரின்சிபல் ஆக்சிஸோட என்ன ஆங்கிள் அது மேக் பண்ணுது, வாட் ஆங்கிள் இட் சப்டன்ஸ் வித் த பிரின்சிபல் ஆக்சிஸ், அதை வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரே பாருங்க, டிஸ்டன்ஸ்ல இருந்ததுல இந்த ரே தான் நம்ம எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இங்க பாருங்க, இந்த ஆங்கிள், இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சிஸ். இந்த ஆங்கிளை வந்து நான் தீட்டா அப்படின்னு சொல்றேன். தீட்டா வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. அதே நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா இந்த நேர் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல இங்க வச்சிருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல. இப்போ இந்த ரே மேக் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அதோட மச் லார்ஜர், தீட்டா டேஷ். தீட்டா டேஷ் இஸ் கிரேட்டர் தேன் தீட்டா. ஸோ இதுல இருந்து நமக்கு கிளியரா சொல்லிடலாம் அந்த ஆப்ஜெக்ட் பெருசா தெரியுது.
பின்னாடி நம்ம மேக்னிஃபிகேஷன் கால்குலேஷன் போடும்போதும் இந்த ஆங்கிளை தான் எடுத்து நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆப்ஜெக்ட்ட கொஞ்சம் பெருசா நீங்க பார்க்கணும். ரொம்ப சின்னதா இருக்கிற ஆப்ஜெக்ட்ட நீங்க வந்து மேக்னிஃபை பண்ணி உருப்பெருக்கம் செய்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யூசுவலா நம்ம பார்த்திருப்போம். ஒரு சின்ன ஹேண்ட் லென்ஸ், ஒரு பூத கண்ணாடிய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் அது. இருபக்க குவி லென்ஸ். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணா ஏன் அது பெருசா தெரியுது? அது பெருசா தெரியும்போது அதனுடைய மேக்னிஃபிகேஷன் உருப்பெருக்கம் எவ்வளவு? இப்ப நம்ம நியர் பாயிண்ட் சொன்ன மாரியே இன்னொரு பாயிண்ட்டும் உண்டு. அதுக்கு பேர் வந்து ஃபார் பாயிண்ட். சேய்மை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசுவலா வந்து அந்த டிஸ்டன்ஸ டி இன்ஃபினிட்டின்னு போடலாம் அல்லது யூ இன்ஃபினிட்டின்னு போடுவாங்க. இது வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹியூமன் ஐ, நல்ல ஹெல்தி ஹியூமன் ஐக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் கிளியரா தெரியும். அந்த ஐ அவரால பார்க்க முடியும். சின்னதா இருந்தா கூட கிளியரா பார்க்க முடியும் அப்படின்னா, இன்ஃபினிட்டி அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு அதுல தியரட்டிக்கலா கருத்தியல் படி இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவா வந்து நம்ம வந்து ஒரு 500 மீட்டர், 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துரலாம். இல்லையா? ஸோ கிளியரா டீட்டெயில் தெரியலன்னா கூட பார்த்துரலாம். ஸோ அதுக்கு பேரு தான் ஃபார் பாயிண்ட்ன்னு பேரு. இப்ப இந்த ஃபார் பாயிண்ட் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். அந்த ஃபார் பாயிண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட்டோட இமேஜ் ஃபார்ம் ஆகுற மாரி ஒரு கான்செப்ட்ல இப்போ நம்ம அந்த எளிய நுண்ணோக்கி சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஃபங்க்ஷனிங்க பார்க்கலாம். பொதுவா வந்து இந்த வாட்ச் ரிப்பேரர்ஸ், ஜுவல்லரியில வந்து ஜுவல்லரிய வந்து அனலைஸ் பண்ணி அது ரியல் ஜுவல் தானான்னு பார்க்குறவங்க, டாக்குமெண்ட் ரீடர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. கண்ணுல ஒரு லென்ஸ் மாரி ஒண்ணு அத கண்லயே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. கண்ணுக்கு பக்கத்துல இருக்கும். அத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அத ஸ்டடி பண்ணுவாங்க. யூசுவலா ஹேண்ட்ல லென்ஸ் இருக்கிறதுக்கு பதிலா கண்ணுகிட்ட அது அப்படியே வச்சுப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல அந்த லென்ஸ் வந்து நம்ம இப்ப பார்க்க போற அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அந்த லென்ஸ் உங்களுக்கு அந்த இமேஜ எங்க ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபினிட்டில ஃபார்ம் பண்ணும். அந்த கான்செப்ட்ட இப்ப நம்ம வந்து நார்மல் ஃபோகஸிங்னு அதுக்கு பேரு. இயல்பு நிலை குவியப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டோட ஹைட் வந்து h. ஓகே. ஸோ இதோட ரேஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஃபால் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல ஃபால் ஆகுது ஐல. அல்லது இந்த ஐ வழியா போகுது. போல் ஆஃப் தி ஐ. எந்த ஆங்கிள் அது மேக் பண்ணுதோ, இத வந்து நம்ம தீட்டா நாட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. தீட்டா ஓ ஆர் தீட்டா நாட். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் உங்களால பார்க்க முடியும்னு நமக்கு தெரியும். க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து டி வரைக்கும் பார்க்கலாம். டி வந்து 25 சென்டிமீட்டர்ஸ்ன்றது நமக்கு தெரியும். இப்போ இதே வந்து நீங்க வந்து இது வந்து அன்எய்டட் ஐ. அன்எய்டட் ஐ. எந்தவித லென்ஸ் உதவியும் இல்லாத ஒரு மனித விழி. இது வந்து உங்களுக்கு எய்டட் ஐ. இங்க என்னன்னா ஒரு பை கான்வெக்ஸ் லென்ஸ். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ யூசுவலா அதனுடைய ஃபோக்கல் லெங்த்னு சொன்னோம் இல்லையா? ஃபோக்கல் லெங்த் வந்து கம்மியா இருக்கும். ஸ்மால், ஷார்ட் ஃபோக்கல் லெங்த். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ கண்ணுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குற இந்த ஐ, இங்க வந்து ஹியூமன் ஐ இருக்கு. இங்க தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த சைட்ல இருந்து நீங்க பார்க்குறீங்க. ஸோ கண்ணுக்கு முன்னாடி இந்த லென்ஸை வச்சிருக்கோம். இதை நீங்க ஸ்பெக்ஸ் மாதிரி போட்டிருக்கலாம், இல்லது கண்ணுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் லென்ஸை வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாட்ச் ரிப்பேரர்ஸ் அல்லது ஜுவல் அனலைசர்ஸ் போட்டுக்கிற மாதிரி கண்ணோட ஒட்டி அதை நீங்க போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு லென்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. அதோட ஃபோக்கல் லெங்த் பாருங்க. அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபோக்கல் லெங்த் வந்து எஃப்னு நம்ம வச்சுக்கோம். இப்போ அந்த கரெக்டா ஃபோக்கல் லெங்த் எங்க இருக்கோ, அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கு பாத்தீங்களா? குவியம், முதன்மை குவியம். கரெக்டா அந்த குவியத்துல தான் அந்த ஆப்ஜெக்டை இப்ப நம்ம வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து
இப்போ அந்த ஃபோக்கல் லெங்த் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ்னு வச்சுங்க. கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் எங்க வைக்கணும் அப்படின்னா, அந்த லென்ஸுக்கு அதாவது கண்ணுக்கு பக்கத்திலேயே தான் லென்ஸ் இருக்கு. ஸோ லென்ஸுக்கு 15 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி அந்த ஆப்ஜெக்ட்ட வைக்கிறீங்க. வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். லென்ஸோட அந்த இமேஜ் ஃபார்மேஷன், பிம்பம் எவ்வாறு தோன்றுது. 2 ரேஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒண்ணு வந்து போல் வழியா போகக்கூடிய ரேஸ். ஸோ அது நேரா டைரக்ட்டா போகும் வித்தவுட் எனி டீவியேஷன். இன்னொரு ரே வந்து உங்களுக்கு parallel to the principal axis. ஆக்சிஸ்க்கு இணையாக வரக்கூடிய அந்த கதிர். இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சைடு ஃபோக்கஸ் வழியா போய் உங்களுக்கு போகும். இந்த 2 ரேஸும் மீட்டே ஆகாது. இந்த 2 ரேஸும் மீட் ஆகாது. ஆனா, அதுக்கு எதிர் சைடுல எந்த சைடுல ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்களோ, அந்த சைடுல உங்களுக்கு இதனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா, 2 ரேஸும் எங்க போய் மீட் ஆகும்னா, இன்ஃபினிட்டில மீட் ஆகும். டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டில போய் மீட் ஆகும். இன்ஃபினிட்டில போய் மீட் ஆகும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து கரெக்ட்டா எந்த இடத்துல அதுக்கு வந்து நியர் பாயிண்ட் அந்த ஐக்கு இருக்கோ, அந்த நியர் பாயிண்ட்ல கரெக்ட்டா அந்த இது தெரியும் உங்களுக்கு. நியர் பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன சைஸ்ல தெரியுமோ, அந்த சைஸ்ல நல்லா கிளியரா தெரியும். ஆப்ஜெக்ட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும், உங்களுக்கு அது மேக்னிஃபைடா தெரியும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து மேக்னிஃபிகேஷன் கால்குலேஷன் போடணும். யூசுவலா மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா? மேக்னிஃபிகேஷன் இஸ் given by the formula V/U. இது வந்து லென்ஸுக்கு. இதே மிரருக்கு வந்து -V/U போடுவோம். ஆனா, இந்த இடத்துல நீங்க கிளியரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். V வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகுது. இன்ஃபினிட்டில போய் அது ஃபார்ம் ஆகும்போது, நீங்க இன்ஃபினிட்டி பை எனி நம்பர் போட்டாலும் ஆன்சர் இன்ஃபினிட்டி தான். உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்க வந்து இந்த V/U போடுறதுக்கு பதிலாக ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன், கோண உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கணும். அது என்ன டெஃபினிஷன் பாத்துங்க. ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் as, இதுவே கூட உங்களுக்கு 2 மார்க்ல क्वेश्चन வரலாம். ரேஷியோ ஆஃப் தி ஆங்கிள் theta I subtended by the image with aided eye. செகண்ட் கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா அது. To the angle theta naught subtended by the object with unaided eye. லென்ஸ் இல்லாம வைக்கும்போது. ஸோ இப்போ ஃபார்முலாவா நம்ம M is equal to theta I divided by theta O அப்படின்னு போடணும். தமிழ்ல லென்ஸின் உதவியால் பார்க்கப்படும் பிம்பம் ஏற்படுத்திய கோணத்திற்கும் theta I, லென்ஸின் உதவியின்றி வெறும் கண்களினால் பார்க்கப்படும் பொருள் ஏற்படுத்திய கோணத்திற்கும் theta naught உள்ள விகிதத்திற்கு கோண உருப்பெருக்கம் என்று பெயர். ஸோ theta I divided by theta naught. இப்போ என்ன நம்ம இதுல ஒரு அசம்ஷன் பண்ணிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து இந்த ரேஸ் எல்லாம் வந்து ஆக்சிஸுக்கு ரொம்ப பக்கத்துல வரா மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ தீட்டாவும் உங்களுக்கு வந்து கரஸ்பாண்டிங்கா ஆங்கிள் ஸ்மாலா தான் இருக்கும். when angle is very small, when theta is very small, பொதுவா 10, 12, 15 டிகிரிக்குள்ள angle is very small, tan theta is nearly equal to theta அப்படின்னு நம்ம ட்ரிக்னாமெட்ரியில திரிகோணமிதியில ஒரு ரூல் பார்த்திருப்போம். அதை நான் இங்க பயன்படுத்த போறேன். இந்த இடத்துல நீங்க tan theta naught கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அது theta naughtனு எழுதிக்கலாம் இல்லையா? tanக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் h டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் d. இந்த செங்கோண முக்கோணத்துல பாத்தீங்கன்னா theta naughtக்கு எதிர்பக்கம் h டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் adjacent side வந்து d, opposite side வந்து h. ஸோ theta naught கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்தது இந்த இடத்துல theta I கண்டுபிடிப்போம். அதே ரூல் தான். tan theta I is nearly equal to theta I, opposite side h divided by adjacent side f. இதை ரெண்டையுமே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். theta I முதல்ல எழுதிப்போம். theta I is equal to h by f divided by theta naught வந்து அதே h தான் divided by d வரும். h by f into d by h னு வரும். h cancel பண்ணிக்கலாம். therefore m is equal to d by f னு வருது. இது வந்து aided eye. aided eyeல far point அல்லது normal focusing, இயல்பு நிலை. நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னா இயல்பு நிலை குவியப்படுத்துதல்.
இப்ப இயல்புநிலை குவியப்படுத்துதல் நார்மல் ஃபோக்கஸிங் அப்படின்னா எங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும்? கரெக்ட். இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆகும். இப்போ இன்னொரு ஒரு கேஸ் இருக்கும். இதுக்கு பேர் வந்து நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்னு பேர். அண்மை நிலை குவியப்படுத்துதல். நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ட வந்து நீங்க வந்து எது வரைக்கும் தான் கொண்டு வர முடியும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆப்ஜெக்ட் வந்து D வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். 25 சென்டிமீட்டருக்கு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, அது பிளர்ரா தான் தெரியும். சரியா தெரியாது. இப்போ ஆப்ஜெக்ட்ட அந்த Dக்கு உள்ளுக்குள்ள 25 சென்டிமீட்டருக்கு உள்ள கொண்டு வந்து வச்சு, அப்ப ஆப்வியஸா பெருசாவும் தெரியும் இல்லையா ஆப்ஜெக்ட்? அது எப்படி வந்து உங்களுக்கு கிளியராவும் பார்க்கறது? பெருசாவும் தெரியணும், உங்களுக்கு கிளியராவும் பார்க்கணும். எப்படி பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இப்போ இது வந்து நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்னு பேரு. இதுல இன்னொரு ஒரு சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். நார்மல் ஹியூமன் ஐயோட நியர் பாயிண்ட் அண்மை புள்ளி வந்து DINIன்னு எழுதியிருக்கேன் பாருங்க. இனிஷியல் 25 சென்டிமீட்டர். ஸோ யூசுவலா அது 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனா சில கண்களுக்கு ஹியூமன் ஐஸுக்கு அதை யூஸ் பண்ண நாளடைஞ்சு போக ஒரு பீரியடுக்கு அப்புறமா அந்த கண்ணனுடைய அந்த வேரியஸ் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இதுவானதுனால இந்த நியர் பாயிண்டே வந்து உங்களுக்கு வந்து 25 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும். 50 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட போகலாம். 30 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர் தான் கிளியராவே தெரியும். அப்போ நீங்க சில பேர் வயசானவங்க பார்த்துருப்பீங்க. ஒரு புக்கு கொடுத்து நீங்க படிக்க சொன்னீங்கன்னா நார்மல் டிஸ்டன்ஸ்ல வைக்க மாட்டாங்க. தள்ளி வச்சு படிப்பாங்க. தள்ளி வச்சாதான் அவங்களுக்கு தெரியும். இதுக்கு காரணம் நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டருக்கு மேல போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற ஐ இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு ஃபார்சைட்டட்னஸ் அப்படின்னு பேரு. ஹைப்பர் மெட்ரோபியா. அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தெரியுது. ஆனா பக்கத்துல வர வர சரியா தெரியல. இதை நீங்க எப்படி கியூர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கியூர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அந்த கான்செப்ட் இதுல உங்களுக்கு வந்துருது. இது எப்படின்னு பார்ப்போம். திரும்பவும் நம்ம எடுத்திருக்கிற அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ஒரு ஷார்ட் ஃபோக்கல் லென்த் தான். ஸோ இந்த லென்ஸ் இது வந்து நீங்க யூஸ் பண்ற லென்ஸ். கண்ணோட லென்ஸ் கிடையாது. கண் இங்க நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல தான் நீங்க அதை பாக்குறீங்க. யூ ஆர் வாட்சிங் ஃப்ரம் ஹியர். ரைட். ஸோ இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு எஃப். நீங்க என்ன செய்றீங்கன்னா ஆப்ஜெக்ட்டை ரொம்ப பக்கத்துல கொண்டு வரீங்க. ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் உள்ள வைக்கிறீங்க பாருங்க. பிரின்சிபல் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? பிரின்சிபல் ஃபோக்கஸ் அதுக்கும் போலுக்கும் அதனுடைய போலுக்கும் சென்டர் இடையில வைக்கிறீங்க. அல்லது ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு புள்ளியில வைக்கிறீங்க. ஓ. இப்போ இந்த ரேஸ் உங்களுக்கு இந்த அதே மாதிரி 2 ரேஸ் தான் நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் ரே வந்து உங்களுக்கு போல் வழியா போகக்கூடியது, ஸ்ட்ரைட்டா போயிடுது. அடுத்த ரே வந்து உங்களுக்கு பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் அந்த சைடு இந்த சைடு ஃபோக்கஸ் வழியா இன்னொரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா அந்த ஃபோக்கஸ் வழியா போகுது. அங்கே இந்த 2 ரேஸும் பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு ஒன்னு விலகி தான் போகும். டைவர்ஜ் தள்ளி தள்ளி போகும். அப்போ நீங்க இந்த ரெண்டையும் இந்த சைடு ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இந்த சைடு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஒரு மச் லார்ஜர் இமேஜ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. பெரிய இமேஜ். இந்த இமேஜ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினலா இருக்கிற அந்த டிக்கு தள்ளி இருக்கு பாத்தீங்களா? அப்போ இந்த பர்சனுடைய ஐ வந்து ஏற்கனவே 25 சென்டிமீட்டருக்கு பதிலா ஒரு 35-40 சென்டிமீட்டர்ல நியர் பாயிண்ட் இருக்கு. கரெக்டா அந்த நியர் பாயிண்ட் டி நியூன்னு போட்டிருக்கோம் பாருங்க. அந்த நியர் பாயிண்ட்ல உங்களுக்கு அந்த இமேஜ் கிளியரா ஃபோக்கஸ் ஆகும். நல்லா கிளியரா அவரால் பார்க்க முடியும். யூஸ்வலா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணு வந்து மோஸ்ட் லீஸ்ட் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் ஆகாது. ஏன் இந்த கண் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூமனை ஏன் ஸ்ட்ரெயின் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரேஸை வந்து உங்களுக்கு ஷார்ப்பா கன்வெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய மசில்ஸ் உங்களுக்கு அதை வந்து அழுத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி இல்லாம இந்த லென்ஸ் அதை பண்ணிடுது. அதனால அந்த கரெக்டான அந்த நியர் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகிறதுனால லீஸ்ட் ஸ்ட்ரெயின்டா இருக்கும். இந்த பொசிஷன்ல நம்ம கால்குலேஷன் போடுவோம். அகைன் ஃபார்முலா m is equal to v by u. ஆப்வியஸ்லி v வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு
மைனஸ் டி. இது வந்து நியூ டி, வாட் எவர் இட் இஸ், நம்ம டினே போடுவோம். யூ வந்து நீங்க யூனே வச்சுக்கோங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மைனஸ் மைனஸ் ரெண்டுலையுமே உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஏன் இங்கே நம்ம மைனஸ் போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சைன் கன்வென்ஷன் வந்து நம்ம யூஸ்வலாக போல் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் ஆக்சஸோட ஆரிஜினில் இருக்கிறதா நீங்கள் வச்சுங்க. எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் இப்போ இந்த பக்கம் நீங்கள் எடுக்கிற ரீடிங்ஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் எல்லாமே ப்ளஸில் வரும். ஸோ போலுக்கு லெஃப்ட் சைடில் போகிற டிஸ்டன்ஸ் எல்லாமே மைனஸு. ஆக்சஸ்லேருந்து ஆக்சஸுக்கு மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாம் ப்ளஸ்ஸு, ஆக்சஸுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் மைனஸு. இதுதான் உங்களுக்கு குறியீட்டு மரபு, சைன் கன்வென்ஷன். அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த m ஈக்குவல் டு டி பை யூ இது வந்து உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷனுக்கு நியர் பாயிண்ட் அண்மை புள்ளி குவியப்படுத்துதலுக்கு. இன்னொரு ஃபார்முலாவும் நம்ம டெரைவ் பண்ணணும். அதில் இதே தான் v பை யூ தான் நமக்கு ஃபார்முலா. ஆனால் நம்ம லென்ஸ் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா, லென்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி, ஏன்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம போடும்போது இந்த லென்ஸ் ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. 1 by v minus 1 by u is equal to 1 by f. த்ரோட் தி ஈக்குவேஷனை நான் v ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்மில் v by v வந்துடும் 1, செகண்ட் டேர்மில் v by u வந்துடும் ஈக்குவல் டு v by f. இந்த v by u நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும், ஏன்னா அதுதான் உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன். ஸோ v by u is equal to m. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த v by f கொண்டு வந்துடும். therefore m is equal to 1 minus, இப்போ v வந்து உங்களுக்கு எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் டியில் ஃபார்ம் ஆயிருக்கு. f வந்து இது உங்களுக்கு ஃபோக்கல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சைன் கன்வென்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும், கான்கேவ் லென்ஸுக்கு அதாவது குவி லென்ஸுக்கு நேர்குறியும் குழி லென்ஸுக்கு எதிர்குறியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணது கான்வெக்ஸ் லென்ஸ்ன்றதுனால நீங்கள் ப்ளஸ் தான் போடணும். டிஸ்டன்ஸ் இந்த சைடு வருதுன்றதுனால மைனஸ் போடக்கூடாது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. therefore m is equal to 1 plus d by f. நீங்கள் அந்த ப்ரீவியஸ் இது நியர் பாயிண்ட் அது உங்களுக்கு நார்மல் ஃபோக்கஸிங் கம்பேர் பண்ணும்போது, நார்மல் ஃபோக்கஸிங்க்கு இயல்பு நிலை குவியப்படுத்துதலுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, டி பை எஃப் வந்துச்சு. நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்க்கு அண்மை நிலை குவியப்படுத்துதலுக்கு 1 பிளஸ் டி பை எஃப். அப்போ இதில் எது பெருசு சொல்லுங்க? எஸ், நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங்கில் நார்மல் ஃபோக்கஸிங்கோட மேக்னிஃபிகேஷன் ஒன்று கூட. மேக்னிஃபிகேஷனா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆப்ஜெக்ட் என்ன சைஸில் இருக்கோ அது மாதிரி எவ்வளோ டைம்ஸ் உங்களுக்கு இமேஜ் பெருசாக தெரியும், அதுதான் வந்து மேக்னிஃபிகேஷன். இப்போ நீங்கள் மேக்னிஃபிகேஷன் 5ன்னு வந்ததுன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்னா ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவோ அந்த சைஸோட 5 மடங்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். இல்லைனா இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸை இப்போ நீங்கள் எவ்வளோ மேக்னிஃபிகேஷனோ அவ்வளோவால வகுத்துருங்க. இப்போ நீங்கள் 500 மீட்டரில் டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 5, 100 மீட்டர்ஸில் அந்த ஆப்ஜெக்ட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு தெரியுமோ அந்த மாதிரி இந்த லென்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மேக்னிஃபிகேஷன் இருக்கிறதுனால 500 மீட்டரில் இருக்கிற ஆப்ஜெக்டே உங்களுக்கு அந்த சைஸில் தெரியும். யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த பைனாகுலர்லையோ அல்லது வந்து டெலஸ்கோப்லையோ 10x 2x அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, 20x அப்படின்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2x அப்படின்னா என்ன அர்த்தம்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ சைஸில் அது இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் வந்து நார்மலாக பார்க்கும்போது சின்னதாக இருக்குன்னு வைங்க. அதே ஆப்ஜெக்டை நீங்கள் 100, அதாவது 2xன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 100 மீட்டரில் அதே ஆப்ஜெக்டை வைக்கும்போது சாதாரணமாக உங்கள் கண்ணுக்கு என்ன மாதிரி தெரியுமோ அந்த சைஸில் உங்களுக்கு 200 மீட்டர்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இந்த நம்ம லென்ஸை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பெருசாக தெரியும். அதுதான் மீனிங். இப்போது இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எளிய நுண்ணோக்கி அதனுடைய கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். இதில் 2 ஃபார்முலாஸ் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். மோரோவர் நமக்கு முக்கியமான ஃபார்முலா வந்து 1 by v minus 1 by u is equal to 1 by f. லென்ஸ் ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸு இதுக்கு சால்வ் பண்ண முடியும். நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய 2 ப்ராப்ளம்ஸ், ஒன்று எக்ஸாம்பிள் இன்னொன்று எக்ஸசைஸ், ரெண்டையும் சால்வ் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம அந்த எக்ஸசைஸ் சம்மை சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸ்.
சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இந்த இது வந்து 3 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா லென்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம், மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஒரு ஒரு மனிதனுடைய நியர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 25 சென்டிமீட்டர், அதாவது டி வந்து உங்களுக்கு 25 சென்டிமீட்டர். அவர் வந்து ஒரு புக்கு பார்க்குறாரு, அதில் வந்து ரொம்ப ஸ்மால் பிரிண்ட்ல சிறிய எழுத்துல அதில் டைப் பிரிண்ட் ஆகிருக்குது. கையில் வந்து ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ், அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் யூஸ்வலாக மேக்னிஃபைங் லென்ஸ்னா என்ன லென்ஸாக இருக்கும்னா உங்களுக்கு நீங்கள் இதை யோசிக்கணும். மேக்னிஃபைங் லென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கான்வெக்ஸ் தான். கான்வெக்ஸ்னா குவியாடி. அப்போ இது வந்து பிளஸ் தான், +5 சென்டிமீட்டர். இப்போ க்ளோசஸ்ட் அண்ட் farthest distance at which you should keep the lens from the book. அவருடைய நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர். அந்த புக்கை எவ்வளோ க்ளோஸாக அவர் எவ்வளோ பக்கத்தில் வச்சு அவர் பார்த்தாருன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த நியர் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆகும். நார்மலாக நியர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 25 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது ஃபார் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான். அப்போ எவ்வளோ தள்ளி அதை வச்சு அவர் பார்க்க முடியும், அதே லென்ஸ் அவர் போட்டுட்டு எவ்வளோ தள்ளி வச்சு அவரை வந்து அதை கிளியராக பார்க்க முடியும். க்ளோசஸ்ட் எவ்வளோ கொண்டு வரலாம், ஃபார்தஸ்ட் எவ்வளோ போகலாம், இந்த ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம். இது 7. அதை முதல்ல முடிச்சிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ், குறைந்தபட்ச தொலைவு. ஃபார்முலா தெரியும், 1/f is equal to 1/v minus 1/u. இப்போ ஆப்ஜெக்டை எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல, எவ்வளோ க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறோன்றாங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதை ஒரு சைடா எழுதிடுவோம் நம்ம. 1/u is equal to 1/v minus 1/f வரும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எஃப் கிளியரா கொடுத்துருக்காங்க. வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டிஸ்டன்ஸ்ல அது தெரியணும்னா 25 சென்டிமீட்டர். யூஸ்வலாக நீங்கள் லென்ஸை நீங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து ஆக்சஸ்ன்னு வச்சுங்க. இந்த இடத்துல நீங்கள் லென்ஸை வைக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி ஐ இருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸு. ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ க்ளோஸாக வைக்க முடியும், எவ்வளோ பக்கத்தில் வைக்க முடியும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து இந்த சைடு ஃபார்ம் ஆக முடியாது. இதே சைடில் தான் பெருசாக உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த டின்ற டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகணும். அப்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த டின்ற டிஸ்டன்ஸில். உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் குறியீட்டு மரபு அப்ளை பண்ணீங்கன்னா போல் இங்கே இருக்குது, போல். அப்போ இந்த சைடு வர்றதெல்லாம் மைனஸ் 1/-25 மைனஸ் 1/5. இங்கே பாருங்க, நான் இந்த இடத்துல 1/-5 போடலை. ஏன்னா ஃபோக்கல் லென்த் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது என்னது, கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதை, திஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1/25 minus 5/25 போடலாம். ஏன்னா 1/5 ரெண்டுமே மைனஸ்ங்கிறதுனால minus 6/25 வருது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது u. minus 25/6 ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா minus 4.167 சென்டிமீட்டர்னு ஆன்சர் வருது. அப்போ 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்க வச்சா என்ன மாதிரி தெரியுமோ அதை நீங்க 4 சென்டிமீட்டர் பக்கத்துல, கண்ணுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சாலும் கிளியரா உங்களுக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட், இது வந்து குறைந்தபட்ச தொலைவு. அடுத்தது நம்ம வந்து farthest distance, அதிகபட்ச தொலைவு எவ்வளோன்னு பார்க்கலாம். இதே ஃபார்முலா தான், 1/u தான் கண்டுபிடிக்கணும். 1/u is equal to 1/v minus 1/f. farthest distance அப்படின்னா உங்களுக்கு ஃபார் பாயிண்ட்டுக்கு போகணும். ஃபார் பாயிண்ட் எப்பவுமே இன்ஃபினிட்டி தான் இல்லையா, மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எப்படி போட்டாலும் 1/∞ 0 தான். இது 0 ஆயிடுது. 1/∞ is always 0. therefore u is equal to minus 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் கரெக்டா அந்த ஃபோக்கஸ் எங்க இருக்கோ நமக்கே தெரியும். ஃபோக்கஸ்ல வச்சுட்டீங்கன்னா இன்ஃபினிட்டில உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் இதுல என்னன்னா, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் மேக்னிஃபிகேஷன், அதன்
பெரும மற்றும் சிறும உருப்பெருக்கங்கள் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1+d/f. இது வந்து நம்ம மேக்ஸிமம்னு போடுவோம் அல்லது பெருமம்னு எழுதிக்கலாம். 1+d/f. நீங்க வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போறோம். 1+ d வந்து 25 கரெக்டா தெரியும். டிவைடட் பை 5. 1 + 5 6. இதே உங்களுக்கு மினிமம் அப்படின்னா நார்மல் ஃபோகஸிங் வெறும் d/f 25/5. இங்கெல்லாம் நீங்க சைன் கன்வென்ஷன் போடணும்னு அவசியம் இல்லை. ஆன்சர் 5. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 3 மார்க்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி போட கற்றுக்கணும். இந்த லென்ஸ் ஈக்குவேஷனை கரெக்டாக சைன் கன்வென்ஷன் போட்டு எதை கேட்குறாங்கன்றதை நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் யூனிட் 7 எக்ஸசைஸில் இந்த கொஸ்டின் நம்பர் 9. இதில் பாருங்க, நியர் பாயிண்ட் ஃபார் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த 25 அண்ட் இன்ஃபினிட்டி இல்லை பாருங்க, 50 500ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன லென்ஸ் யூஸ் பண்ணால் அவர் அதை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஆப்வியஸாக டி வந்து உங்களுக்கு 25 கூட தள்ளி போயிருக்கிறதுனால கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணும். அப்போ அந்த லென்ஸோட பவர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் 1/f தான் பவருக்கான ஃபார்முலா நமக்கே தெரியும். 1/fக்கு தான் நம்ம ஈக்குவேஷனே எழுதுறோம், லென்ஸ் ஈக்குவேஷன். அதை எழுதி என்ன வருதோ அதான் பவர். என்ன லென்ஸை யூஸ் பண்ணி என்ன பவர் லென்ஸை யூஸ் பண்ணால் கரெக்டாக 25 சென்டிமீட்டரில் அவர் வச்சு படிக்கும்போது கிளியராக தெரியும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், பவர் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா முதல்ல எழுதிப்போம். 1/f பவர் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிப்போம். பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இப்போ நீங்க வந்து ஆப்ஜெக்ட் புக்கு தான் ஆப்ஜெக்ட். புக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சாகணும்? 25 சென்டிமீட்டர். புக்கு எங்க வைப்பீங்க? லென்ஸுக்கு முன்னாடி வைப்பீங்க. லென்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா, let us say this is the axis. இந்த இடத்துல தான் நீங்க ஆப்ஜெக்டை வைப்பீங்க. ஆப்ஜெக்ட் எங்க வைப்பீங்க? அதனுடைய இமேஜ் வந்து 50 சென்டிமீட்டர்ல பெருசா தெரியுது. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் மைனஸ்ல தான் வரும். இமேஜ் டிஸ்டன்ஸ் அந்த 50 அதுவும் வந்து மைனஸ்ல தான் வரும். 1/-50 minus 1/-25. அது வந்து உங்களுக்கு பிளஸ் ஆகும். ஸோ மைனஸ் 1/50 பிளஸ் 2/50ன்னு எழுதிப்போம். அதை இந்த 1/25 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 1/50. இது வந்து உங்களுக்கு டயாப்டர்ல வரும். இது வந்து டயாப்டர்ல கொடுக்கணும். இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல இருக்கு. ஆனா நீங்க மீட்டர் இன்வெர்ஸுக்கு அதை மாற்றணும். அப்பதான் டயாப்டர் ஆகும். முதல்ல நீங்க ஃபோக்கல் லெங்த் இதுல இருந்து கண்டுபிடிச்சிடும். ஏன்னா ஃபோக்கல் லெங்த்தும் இந்த கொஸ்டினை ஃபோக்கல் லெங்த் எவ்வளோன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க பவருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 1ன்றதை நீங்க 100 மாத்திக்கணும். அவ்வளவுதான். 100/50 பிளஸ்ல தான் வருது, ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். பிளஸ் 2 டயாப்டர். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வந்து what maximum distance is clearly visible for the person with this lens on the eye. எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தெரியும்? அகைன் ஃபார்முலா எழுதிப்போம். 1/v minus 1/u is equal to 1/f. இப்போ நமக்கு f தெரியும். அடுத்தது அதனுடைய அந்த அவருடைய ஐயோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 500ன்னு தெரியும். ஸோ நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை அவர் புக்கை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1/u தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1/u இந்த சைடு கொண்டு வந்துடும். 1/v மைனஸ் 1/fன்னு வரும். 1/v வந்து உங்களுக்கு 500 சென்டிமீட்டர் தான் அவருக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அந்த இதில் பவர் பாயிண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. மைனஸ் 1/, லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இப்போ தான் 50ன்னு கண்டுபிடிச்சோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த u
இந்த டேர்மை நான் என்ன பண்ணிக்கிறேன் -1/500ன்னு எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேர்மை. செகண்ட் டேர்மை -10/500ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். This is equal to -11/500 வருது. Therefore, u is equal to -500/11ன்னு வரும். இதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா -45.45 சென்டிமீட்டர்னு வரும். இந்த மைனஸ் நீங்கள் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் 45.45 சென்டிமீட்டர் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ தள்ளி வச்சு பார்த்தா கூட அவருக்கு தெரியும்னு நம்ம சொல்லிடலாம். இந்த ரெண்டு சம்ஸுக்குமே நம்ம வந்து லென்ஸ் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம் இந்த சம்ஸை. ஸோ வெறும் மேக்னிஃபிகேஷன் மட்டும் நினச்சிக்காதீங்க, லென்ஸ் ஈக்குவேஷனையும் சேர்த்து தான் சம் நீங்கள் போடணும். தேங்க்யூ.